முத்து சிட்டிய வச்சு எடுத்த வீடியோவ காட்டிட்டு இருக்காரு. அப்போ அத பார்த்த ரோகிணி நெனச்சுக்கிறாங்க, ஒருவேள நம்ம பணம் வாங்குன விஷயத்த சொல்லியிருப்பானோ? முத்துவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்ல தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா முத்து இந்த மாதிரியா பேசிட்டு இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாங்க. எது எப்படியோ அந்த சிட்டியே இப்ப மாட்டிக்கிட்டான்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க முத்து, அந்த சிட்டிய என்னதான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கண்டிப்பா சும்மா விட்டுருக்க மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, சும்மா எப்படிங்க விட முடியும்? அவன போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டு தான் வந்திருக்கோம். போலீஸ் கூட எங்க கிட்ட ₹1,00,000 வாங்கிட்டு அவங்க கிட்ட சமாதானமா போயிடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இத கேட்ட ரோகிணி, பரவாயில்லங்க, நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட முத்து சொல்றாரு, என்ன பார்லர் அம்மா, தப்பா இருக்கே. நீங்க இந்த மாதிரிலாம் எங்கள பத்தி சொல்ல மாட்டீங்களே. எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளே கிடையாதே நீங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே. உங்களுக்கும் சிட்டிக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? உங்களுக்கு சிட்டிய தெரியுமா ஏற்கனவே அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்றாங்க, மாமா இவரு பழைய மாதிரிலாம் இல்ல. நல்லாவே திருந்திட்டாரு. ஆனா நாம தான் அந்த வீடியோவ பார்த்துட்டு எல்லாருமே இவர் மேல சந்தேகப்பட்டுட்டோம். நான் கண்டிப்பா அவர சந்தேகப்பட்டிருக்க கூடாது. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர நான் ரொம்பவே திட்டி விட்டுட்டேன். அத கேட்ட அண்ணாமலையும் சொல்றாரு, என்னையும் மன்னிச்சிரு முத்து. நீ எவ்வளோ தூரம் சொன்ன நான் குடிக்கவே இல்லன்னு. ஆனா ஒரு அப்பாவா அத கூட நான் புரிஞ்சுக்காம உன்ன திட்டிட்டேன். அந்த வீடியோவ பார்த்த உடனே எனக்கு அறிவு மங்கி போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்ற மாரி அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்கிறாரு. அத கேட்ட முத்து, விடுங்கப்பா, பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் மீனாவும் என் மேல சந்தேகப்படும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் மீனா வாங்கி குடுத்த காரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான், அத நெனச்சு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, எது எப்படியோ மீனா மூலம் உனக்கு உன் காரும் திரும்பி கிடைச்சிருச்சுல, அதுவே சந்தோஷம்ப்பா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்ற மாரி சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா சொல்றாங்க, எனக்கு தெரியும்டா, இவள நீ என்னைக்கு கல்யாணம் பண்ணியோ அன்னையிலிருந்தே உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அத கேட்ட மீனா, என்ன அத்தை எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் என்ன பண்ணேன்? அப்படின்ற மாரி சொல்றாங்க. உன் தம்பி வேலை பார்க்குற சிட்டி தானே அது. அப்போ உங்க தம்பி மூலமாவும், உன் மூலமாவும் தானே வந்திருக்கு இந்த பிரச்சனை. அப்ப நீ தானே காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த முத்து, இங்க பாருங்கம்மா, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நீங்க என் பொண்டாட்டிய குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. மீனாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அதனால அந்த கோவத்துல தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதான் போலீஸ்ல இப்போ புடிச்சு குடுத்தாச்சுல்ல. இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. விடுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு.